மார்னிங் சார். மார்னிங் சார். நேரம் தெரியும். செட்டிங் தப்பான மாதிரி இருக்கு. பாருங்க பாருங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருத்தங்கள் இந்து நாடார் உறவு பாத்தியமான தலைமலர் மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்தும் பிரிவு ஓட்டாளர்களுக்கு வருகை தந்துள்ள தலைவர் மற்றும் பள்ளி தாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட வருமாறு என் பள்ளியின் மாணவர்களை அழைக்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரிசனரும் திலகமுகே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை சிரம் இயங்கு செயமறந்து வாழ்த்துகுமே வாழ்த்துகுமே வாழ்த்துகுமே. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய என் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வந்தாரை வாழ்த்து மரபு தமிழக கலாச்சாரத்தில் உண்டு. அவ்வாறு வந்தாரை வாழ்த்தி பேசி வரவேற்புரை வழங்க வருமாறு என் பள்ளியில் உயிரி கணிதம் பயிலும் மாணவன் திரு கோகுநாதன் அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருத்தங்கல் நகரில் ஆலமரம் போல் வீட்டிற்கும் தலைமகள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களை பிரிவு உபச்சார விழாவிற்கு வருகை தந்து தலைமையை வழங்க இருக்கும் திருத்தங்கல் இந்து நாடார் உறவின் முறையின் தலைவர் திரு PK கணேசன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவர்களுடன் இணைந்து வந்துள்ள எம் பள்ளியின் தாளாளர் திரு K ரமேஷ் DPT அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவர்களுடன் வந்துள்ள செயலாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இக்கெல்லாம் நம் பள்ளியின் புகழை பரவ செய்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு J சகாய ஜோசப் சதயுராஜ் MSc BEd அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆசிரியர் பணியே அறப்பணி என்று மாணவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் எம் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று மாணவர்களுக்கு தன் வாழ்த்துறை வழங்க இருக்கும் எம் பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியர் திருமதி T சசிபிரியா MA BEd அவர்களையும் கணித ஆசிரியர்கள் திருமதி விஜயராஜ் MSc MEd மற்றும் திருமதி கலைவாணி MSc BEd அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அத்துடன் இன்று பிரிவு உபச்சார விழாவை கொண்டாட இருக்கும் எம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்று விழாவிற்கு வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தனக்கு தெரிந்த செந்தமிழில் இனிக்குமானம் வரவேற்பு வழங்கிய என் பள்ளியின் மாணவனுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக விழாவிற்கு தலைமை வகிக்கக்கூடிய திருத்தங்கள் இந்து நாடார் உரைமுறையின் தலைவர் திரு PK கணேசன் அவர்களை சிறிது உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருத்தங்கள் இந்து நாடார் உரைமுறைக்கு பாத்தியமான அனைவரும் வேண்டிய கலாச்சார பிரிவு உபச்சார விழாவிற்கு எங்களை அழைத்து கௌரவித்த மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தொழில்முறை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பிரிவு உபச்சார விழாங்கிறது, அதாவது நாங்கள்லாம் அந்த கால பிரிவு உபச்சாரங்கிறது எங்களுக்கு, அதாவது ஸ்பீச் வீட்டில் கொடுத்து ரொம்ப அந்த கிளாஸ்லேயே ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி ஒன்றும் தெரியல.
புரியுங்களா? ஃபைனலே அது அளவுக்கு சேரும். நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி கொடுப்பாங்க. அதுவும் கரெக்டோ நல்லபடியாக தான் சாதாரண சொன்னாங்க. நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது நீங்க அந்த பள்ளியில படித்தது உங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை அளவுக்கு நாங்கள் அந்த பள்ளியில வந்து பள்ளியை சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கோம். மாணவர்களுக்கும் சிறப்பாக அந்த அவங்க செயல்பாடுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கோம். அது இது ஒரு மாற்றம் கிடையாது. அது அது உங்களுடைய ஒரு பேசுறதுக்கு நாங்கள் அதை தெரிய வேண்டியிருக்குது. அதாவது நீங்க இப்போ வந்து படிப்புடைய அந்த ஒரு மாதம் இருக்குங்க படிக்க முடிச்சு 12th ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே இருக்கும். 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகி 11th இருக்கும். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் இருக்குது. இந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் முயற்சி எடுத்து படிங்க. நம்ம பள்ளியோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட் ஸ்டடி எல்லாம் வச்சு நம்ம தாளாளர் கேட்டது கூட நைட் ஸ்டடி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு கிளாஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பேமெண்ட் வாங்கலான்னாரு. ஓகே அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த படிப்பு நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணி நல்லா படிங்க. நல்லா படிச்சு இன்னும் 1.5 மாதத்துல நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட நீங்கள் வந்து கூடுதலாக படிக்கணும். கூடுதலாக படிச்சு படித்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் உபயோகமாக இருக்கும். ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு அதிகமாக இருக்கிறதுனா நீங்கள் எடுத்த செலக்ஷன் உங்களுக்கு நினைக்கிற குரூப்ஸ் வந்து நீங்கள் அடுத்த எல்லாம் ரொம்ப பண்ண முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுருங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸில் அதிக மார்க் எடுத்தீங்கன்னா அங்கே நீங்கள் நினைக்கிற காலேஜஸ்ஸு நீங்கள் நினைக்கிற குரூப்ஸு எல்லாமே படிக்கிற முயற்சியை வந்து நீங்கள் மாணவர்களுக்கு தளரவே கூடாது. ஏன்னா இனிமேல் நீங்கள் படிக்க போது அதிகம் அனுமதி படிக்கிறது நேசிரியர் நீங்க எல்லாம் பார்க்குற புத்தகம் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும். நேஷனல் படிச்சு அதில் வந்துருக்கலாம் சொல்றேன். படிக்க பார்க்கறத பயமா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் கை வரும். நீங்க மைண்ட் நினைச்சாலே உங்களுக்கு தமிழோட கை வராது. இங்கிலீஷ்ல எழுதும். அதோட ஃபியூச்சர் நீங்க படிக்கிறது சரி. அதனால இப்போ நீங்க படிக்கிறது முயற்சி சொல்லக்கூடாது. எவ்வளோ கூட படிக்கும். கண்டிப்பாக அதை விட எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. கல்லூரி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க நினைக்கிற கோர்ஸ் வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிக்கோள படிக்கணும். நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் படிக்கணும், நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும். இப்படிலாம் ஒரு எல்லாமே ஒரு குறிக்கோளோட படிக்கணும். படிச்சு இந்த படிக்கிறது அது ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் ஏற்படுறது. பட் இப்போ நீங்கள் வந்து மார்க்கு தான் உங்களுக்கு மார்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஃபியூச்சர் இல்லாது. நான் வந்து ப்ளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. காலேஜில் ரொம்ப அந்த காலேஜ் சொல்லிருக்கீங்க. அது ஓகே தான். பட் பரவாயில்ல. ஆனால் இந்த காலேஜில் படிச்சு யாரும் படிக்கிறது இல்லை. காலேஜ் படிக்கிறதா தேவையில்லாமல் காலேஜ் மக்களுக்கு ரொம்ப பணத்தில் தேவையில்லை. எல்லா காலேஜ்லையும் எல்லாரும் உடனே திருத்துருவாங்க. நீங்கள் அந்த உங்களுக்கு விருப்பம் வெளியே போய் படிக்க நினைக்கலாம். அது படிக்கலாம். பட் ஆனால் வெளியே போய் படிக்கிறோட உள்ளூரே ஃபஸ்ட் ஒரு 3 years 4 years படிங்க. அதுக்கு ஒரு மேஜர் ஸ்டடி படிக்கும்போது ஃப்ரீ இருக்கும். அது அப்படி பெஸ்ட். ஸ்டார்டிங்கே வெளியே போய் படிக்கிறதா தேவையில்லாது. அது தேவையில்லை. தெரிவிக்க வேண்டிய அவசியம். அது கூட இருப்போம். அதை நம்ம அந்த அவசியம் சொல்கிறேன். அதாவது படிக்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ கூட இந்த 1.5 மாதத்தில் எவ்வளோ படிக்கிறீங்களோ நேமா எல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணி உங்களுடைய சிச்சுவேஷன் உங்களுடைய கொஸ்டினை கொடுத்து இப்போ என்ன லெவலில் இருக்கணும் என்ன மாற்றத்துக்கு எல்லாமே உங்களுக்கு. அதனால் நீங்கள் இதை டெவலப் பண்ணுறா. நீங்கள் இதை ரிவிஷன் பண்ணுங்க. ஒன்றும் புரியல சார் இருக்காங்க, உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் சார் இருக்காங்க, நல்லா கேட்டு படிங்க. கூடுதலாக ஒர்க் பண்ணுங்க. நல்லா காலேஜில் படிங்க. ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நினைக்கும். நன்றி. தலைமையில் ஏற்ற திருத்தங்கள் இந்து நாட உரிமையின் தலைவர் திரு PK கணேசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு கலைமலர் மேல்நிலை பள்ளியின் தாளர் திரு ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருத்தங்கள் இந்து நாட யூனிவர்சிட்டி சாத்தியமான கலைமலர் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா நடந்திருக்கு. சில கலந்து மற்ற ரொம்ப நாள் எல்லா ப்ரோக்ராமும் தலைவரை கூட்டு வரணும். கொடியேற்ற வைக்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த வருஷம் நான் வந்ததுக்கு போகிறோம். இப்போ வரைக்கும் கொடியேற்ற வைக்க முடியல. இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் இன்னைக்கு டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் அவர்கள், செயலாளர், பொருளாளர், நம்ம தொடக்க பள்ளி சாளாளர், தர்மகத்தா மற்றும் நம்ம நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும், நமது ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம நிர்வாகத்தில் அரேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து முழுக்க நீங்களே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நாங்கள் வந்து விருந்தினர்களாக வந்திருக்கோம். உங்கள் விருதுதாரர்களாக நாங்கள் வந்து விருந்தினர்களாக வந்துருக்கோம். நீங்கள் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஏற்பாடாக பண்ணியிருக்கீங்க. நல்லபடியாக பண்ணுறீங்க.
தலைவர் சொல்லும்போது நிறைய கற்றுக்க சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. பிரிவுங்கிறது இதோட ஒரு பிரிவு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த காலேஜ்லேயும் செட்டாக போக தான் போகிறீங்க. எப்படி 4 பேர் 5 பேர் ஒன்றே போக தான் தெரியுங்க. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று நல்ல மார்க் தான் எடுக்கணும். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நல்ல காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பிரச்சனைலாம் போயிடும், அங்கேயும் ஒன்று கூட படிக்கலாம். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜ்லையும் சொல்றது மேலே பள்ளியில் உள்ள பசங்க நல்லா தலைமையில் மேலே பள்ளியில் வர பசங்க நல்ல டிசிப்ளின் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம காப்பாற்றிக்கணும். அந்த எந்த குறைபாடு வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மாசத்துல முடிய போது படிப்புல கவனத்தை இருக்கணும். முடியும் போது இங்க இருக்கிற உடைமைகள் எதுக்கும் கால டேமேஜஸ் ஆகக்கூடாது. எதுவும் டேமேஜாகவும் நீங்க பார்த்துக்கணும். யாரையும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது. எல்லாரும் ரெஸ்பெக்ட் கரெக்டாக கொடுக்கணும். படிச்சு முடிச்சாலும் ஆசிரியர்களோட டச்சில் இருங்க. அவங்க தான் உங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன காலேஜில் சேரலாம், என்ன குரூப் எடுக்கலாம், எல்லாமே உங்களை அட்வைஸ் பண்ணாங்க. லைஃப் லாங் நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஆசிரியர் இருந்தாலும் அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல விஷயம் தான். கடைசி குடியரசு தலைவரால் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் 4 பேர் வந்திருந்தாங்க, நல்ல பொறுப்பாக இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் அது மாதிரி வரணும். அடுத்தடுத்து வர நிகழ்ச்சிகளும் உங்களை நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தாக கூப்பிடுற மாதிரி நீங்கள் நல்லா படித்து நல்லா பொறுப்பு போயிருக்கணும். நாங்கள் பொறுமையாக சொல்கிற மாதிரி இருக்கணும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் நல்லா போஸ்டிங்கில் இருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்ல பேர் எடுக்கணும். அதுபோக படிப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிர்வாகம் அன்றைக்கி கேட்டேன், இப்படி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கான்னு கேட்ட விட எதுவுமே சொல்லலை. ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. முதல் ஸ்டாஃப் தான் நாங்கள் எடுக்கிறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு எடுக்கிறாங்க. நிர்வாகத்துலேயே பசங்கிட்ட எந்த பேர்டுன்னு கூட்ட வேண்டாம், ஃபீஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காலைல 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். எல்லாருமே ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்க, நல்லபடியாக படிங்க, நிறையா மார்க் எடுங்க. நீங்கள் இவ்வளோரும் சப்போர்ட் பண்ணுற நிர்வாகத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்லதாக எடுத்து கொடுக்கணும். டிசிப்ளின் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரியா? உங்கள் எல்லாருக்கும் நல்ல மார்க் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய என் பள்ளியின் தாளர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு திருத்தங்கள் இந்து நாடக உரைமுறை செயலாளர் திரு அருண் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா +2 படிக்கக்கூடிய பையங்க அடுத்து நம்ம என்ன ஒரு காலேஜில் சேர்ந்து அடுத்து என்ன ஒரு வேலைக்கோ இல்லை ஒரு தொழில் முனைவரோ ஆளாங்கிற மாதிரி ஒரு கனவுகளை சுமந்து கொண்டிருப்பீங்க. நான் உங்க அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, எல்லாருமே தொழில் முனைவர் ஆக முடியினாலும் இப்போ உள்ள சூழ்நிலையில எல்லாருமே அடுத்து இந்த காலேஜில் சேரணும், 4 வருஷம் முடிஞ்சா நம்ம கேம்பஸ் இன்டர்வியூல இந்த கம்பெனி வேலை கொடுத்து போடுவாங்க, அப்புறம் நம்ம அங்கே வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்கீங்க. அதை விட ஒரு தொழில் முனைவோர், அதாவது ஒரு முதலாளி இருப்பாங்க, அதனுடைய இதை ஒரு சந்தோஷ வித்தியாசமா இருக்கும். எப்பயுமே நம்ம அடுத்த ஆள் முதல்ல சவாரி பண்றதை விட நம்ம ஒரு 10 பேர் சுமந்துட்டு போனா செமையா இருக்கும். ஆனா அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். அதனால மாணவர்கள் அனைவரும் நல்லா படிச்சு காலேஜில் படிக்கணும். படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு தொழில் முனைவோட மாறணும். தங்களுடைய தகப்பனாசிரியர் தொழில பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பையங்க அந்த தொழிலுக்கு போகணும். புதிதாக நிறைய தொழில் தொடங்கி நிறைய கோரிக்கை வேலை இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறணும் அப்படிங்கிற வாழ்த்து விரைவில். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய செயலாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருத்தங்கள் இந்து நாடக உரைமுறையின் பொருளாளர் திரு முருகவேல் அவர்களை அன்புடன் வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய அனுபவத்தை அவங்க லைட்டாக பார்த்துக்கலாம் நினைக்கிறோம்ப்பா. நம்ம தலை குனிஞ்சு படித்தா நீங்கள் பின்னால் தலைந்து முடிச்சு இருக்கலாம். இது ஒரு சின்ன வாக்கியம் தான். இப்போ எல்லா காலத்தில் ஒரு 1.5 மாதம் இருக்குது. தலை குனிஞ்சு படிங்க. நீங்கள் பின்னால் பெரிய ஆளாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போயும் சொல்கிறேன், இன்னும் 1 மாதத்துல 1.5 மாதத்துல இருக்கும். 10,000 நீங்கள் என்கிட்ட யார் வாங்க போகிறான்னு உங்கள் கூட்டத்தில் தான் இருக்கீங்க. அது 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்துக்காட்டு. நம்ம டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் எனக்கு அது பார்க்கும்போது ஸ்கூல் கம்மி தான், பசங்களும் கம்மியாக தான் இருக்காங்க. நல்லா படிக்கிறதுல நம்ம ஸ்கூல் தான் முன்னாடி இருக்குது. அதனால் கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த நம்பிக்கைக்கு குரு வச்சாம நல்லா படித்து கண்டிப்பான முறையில் நம்ம ஸ்கூலில் பேரை காப்பாற்றுங்க. எந்த காலேஜுக்கு போனாலும்
கலைமகள் ஸ்கூல் பையனா ஒழுக்கத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர் எடுக்கிறோம். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய பொருளாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரை வழங்க வருமாறு என் பள்ளியில் 12ஆம் வகுப்பு உயிரி கணிதம் பயிலும் மாணவர் திரு மா முனீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். காலம் முழுவதும் இருப்பதும் தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. பாண்டியர்கள் முச்சங்கம் வைத்து வளர்த்த தமிழரையை வழங்கி அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் மாணவர் உறவு என்பது வெறும் பாடம் கற்பித்தல் மட்டுமல்ல, அது அறிவு, நம்பிக்கை, மரியாதை மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவற்றின் அழகான இணைப்பு. ஆசிரியர் என்பவர் அறிவின் பாடம் போன்றவர். அந்த பாடத்தின் மீது பயணித்தால்தான் வாழ்வில் வெற்றி என்னும் அருகணியை ருசிக்க முடியும். அறிவை வழங்குபவர் ஆசிரியர், அதை ஏற்றுக்கொண்டு வளர்வர் மாணவர். இந்த உறவு மூலம் மாணவரின் சிந்தனை, திறன், நற்பண்பு அனைத்தும் வடிவம் பெறுகின்றன. மாணவரின் வாழ்க்கை பாதையில் ஆசிரியர் விளக்காக இருப்பார். சந்தேகம், குழப்பம், தோல்வி ஆகிய தருணங்களில் தைரியம் அளிப்பவர் ஆசிரியர். இந்த உறவின் அடிப்படை மரியாதை. மாணவர்கள் ஆசிரியரை மதிக்கிறார்கள், ஆசிரியர் மாணவரின் திறனை நம்புகிறார்கள். இந்த பரஸ்பர நம்பிக்கையே முன்னேற்றத்துக்கான சக்தி. பாட புத்தகம் அறிவுடன் சேர்ந்து ஒழுக்கம், பொறுப்பு, மனிதநேயம் போன்ற வாழ்க்கை மதிப்புகளையும் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் விதைக்கிறார்கள். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவரின் திறமையை கண்டுபிடித்து அதை வளர்க்கும் ஒரு சிற்பி. மாணவர் ஒரு விடை என்றால் ஆசிரியர் அதை வளர்க்கும் மண், நீர், ஒளி. மரியாதை, ஒழுக்கம், பொறுப்பு, மனிதநேயம் இவை எல்லாம் பாட புத்தகத்தில் மட்டுமில்லை, ஆசிரியர்களின் நடத்தைகளுக்கும் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆசிரியர் மாணவர் உறவு வலுவாக இருந்தால் மாணவரின் எதிர்காலம் வலுவாகும். ஒவ்வொரு நல்ல ஆசிரியர்களும் நல்ல மாணவர்களை உருவாக்குகிறார்கள். நல்ல மாணவர்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார்கள். ஆசிரியர் ஒரு விளக்கு, மாணவர் ஒரு பாதை. ஒளி கிடைத்தால்தான் பாதை தெளிவாகும். ஏற்றுப்பாடம் சொல்லும் வார்த்தைகளில் வாழ்க்கை பாடமும் மறைந்திருக்கும். ஒரு சின்ன ஊக்கத்தல் கூட எதிர்காலம் எல்லாம் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அறிவு விதைக்கும் தரம் ஆசிரியர், அதை வளர்க்கும் மனம் மாணவர். தவறு விழும் தருணத்தில் தாங்கும் தோளாய் நிற்பவர், சந்தேகங்கள் சூழ்ந்த போது ஒளிகாட்டும் விளக்கும் அவர். வாழ்க்கை என்ற மண்ணில் நம்பிக்கை என்ற நீர் ஊற்றி கனவுகள் என்ற விதையை வெற்றியாக மலரச் செய்பவர்கள். ஆசிரியர் கட்டுப்படுத்த பாதையில் மாணவன் நடக்கும் போதெல்லாம் அந்த உறவு உயிரோடு வாழும். நன்றி என்ற நினைவாக. இவ்வாறு மாணவர்கள் விழும்பொழுது அந்த இடத்தில் கைதூக்கி விடும் கலைத்திறன் மிக்க ஒரு வாழ்க்கை சிற்பி. தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை கூறி மாணவர்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் ஒரு கடவுளாக இருப்பவர் ஆசிரியர். மாணவர்கள் தோல்வியை கண்டு அஞ்சும் போது தோல்வியே வெற்றியின் முதற்படி என்று ஊக்கமளிப்பவர் ஆசிரியர். அப்பொழுதெல்லாம் கண்ட கனவை நினைவாக்கும் கடவுளால் படைத்த திறமை மறைத்த கற்கள் தான் மாணவர்கள் என்றால் அதை செலுத்தும் சிற்பிதான் ஆசிரியர். அவ்வாறு திகழும் ஆசிரியரை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவின் அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்கி மாணவர்கள் எவ்வாறு வாழ்க்கையை வெற்றி பெறலாம், எவ்வாறு நமது வழிநடையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்பதை தனது உரையின் மூலம் தெரிவிக்க வருமாறு என் பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி டி கலைவாணி MSc B.Ed அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். புதுமைகள் பல தொகுப்பி நம் பள்ளியை மெருகூட்டி அழகு பார்ப்பதற்கான அத்துணை காரியங்களையும் அருமையாக ஆற்றிக் கொண்டிருக்கும் நம் மதிப்பிற்குரிய பள்ளி தாளாளர் அவர்களுக்கு உறுதுணையாக பணியாற்றி வரும் நமது மதிப்பிற்குரிய நிர்வாக குழு பெரியோர்கள் அத்தனை பேருக்கும், தமக்கே உரிய தனி பாணியில் தலைமை பொறுப்பேற்று ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிகாட்டி நடத்தி செல்லும் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், தலைமை எவ்வளியோ அவ்வளியே நாங்களும் என்று அவர்களை பின்தொடர்ந்து
தத்தம் தனி பாணியில் தனி சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கும் நம் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், நீங்க தாளாளர் வழியில சென்றாலும் சரி, தலைமை ஆசிரியர் வழியில சென்றாலும் சரி, நாங்க என்னைக்குமே எங்களோட வழி தனி வழிதான் அப்படின்னு மாணவர்கள் தங்களுக்குரிய தனி பாணியில் பயணித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் எனது மகிழ்ச்சி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி வழிதான். அடுத்தவங்களோட வழியில அவங்க போக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனி வழி. ஒவ்வொருத்தரும் ஒரு தனி வழியில தான் பயணிக்க போறோம். அடுத்தவங்களோட வழியில நம்மளால பயணம் செய்ய முடியாது. ஆனாலும் நம்மளுடைய வழி சரியான வழிதானா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே போதும், நம்மளுடைய பாதை நிச்சயமாக வெற்றி பாதையாக தான் இருக்கு. ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்குக்கு முன்னாடி 2 தட்டை வைக்கிறாங்க. அந்த 2 தட்டுல ஒரு தட்டுல 2 வாழைப்பழம் வைக்கிறாங்க. இன்னொரு தட்டுல 1000 பழம் வாங்குறதுக்கான பணக்கட்டை வைக்கிறாங்க. அந்த குரங்கு பழத்தை சூஸ் பண்ணுமா, பணத்தை சூஸ் பண்ணுமா? ஏன் சூஸ் பண்ணோம்? பழத்தை. அதே கட்டை உங்க முன்னாடி வச்சா நீ பழத்தை சூஸ் பண்ணுவியா, பணக்கட்டை சூஸ் பண்ணுவியா? பணக்கட்டை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் குரங்கு பழத்தை சூஸ் பண்ணுது, பணத்தை விட்டுது? ஏன்? ஏன்னா அது குரங்கு. நம்ம ஏன் பணத்தை சூஸ் பண்றோம்? நம்ம மனுஷன். ஆனா நம்மளுடைய ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மனிதனால்தான் நம்மளுடைய முடிவுகள் எடுக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நம்ம தேவைக்கேற்ப என்ன செய்யறோம், நம்மளுடைய விருப்பத்தையும் முடிவையும் மாற்றிக்கிறோம். இப்போ உங்களே எடுத்துக்கிடுவோம். பரீட்சைக்கு படிக்கணும், எத்தனையோ நேரம் முயற்சி பண்ணிருப்பீங்க. ஒரு சில நேரம் இப்போ 1 மணி நேரமாவது கரெக்டாக நம்ம படிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காருவோம். அந்நேரம் தான் நம்மளோட ஃப்ரெண்டு வருவான். கொஞ்ச நேரம் விளையாண்டு வருவாடா, 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவான். படிக்கணும்னு நினைச்சேன்டான்னு சொன்னாலும் நம்மளுடைய மனசு அந்த நேரத்துல குரங்கை போல முடிவெடுக்குமா, மனுஷனை போல முடிவெடுக்குமா? சரி 1 மணி நேரம் விளையாட போறோம், விளையாண்டு வருவோம், அப்புறமா படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு தான் முடிவெடுப்போம். அப்ப இந்த 1 வருஷ காலம் முடிஞ்சிருச்சு. பொழுதுக்கு உனக்குன்னு கொடுத்த 1 வருஷ காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நான் இவ்வளவு நாள் குரங்கு மாதிரி அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு என்னோட நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டேன். நான் 1 மாசம் தானே இருக்கு சார், நான் எப்படி இந்த நேரத்துல படிச்சு நான் எப்படி பெற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன். நான் 2000 டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். 2001 இந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கு நிறைய பிஎஸ்சி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணேன். என்னுடைய சொந்த காரணங்களால் அந்த பிஎஸ்சி முடிக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு கடைசியில் பிஎஸ்சியில் எனக்கு ஒரு 4 பேப்பர் மட்டும் மிச்சம் இருந்தது. இந்த 4 பேப்பர் நம்ம ஸ்கூலில் கூட நம்ம கூட வேலை பார்த்த ஒரு சார்ட்ட டியூஷன் படித்தேன். நான் ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு ஓரளவு டியூஷன் படிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு பாடம் படிக்க முடியலை. ஆனால் எக்ஸாம் போயிட்டேன். நான் 1 மாதம் அந்த 1 வருஷம் டியூஷன் போய் படித்த பாடம் அட்டன் பண்ணுறேன். என்னால் பரீட்சையில் 50 மார்க்குக்கு மேலே என்னால் வாங்க முடியல, அட்டன் பண்ணவே முடியலை. எனக்கு மிச்சவங்களை 2 பரீட்சையுமே சரியாக எழுதலை. அப்போ நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த 3 பரீட்சையை என்னால் எழுத முடியலை. என்னுடைய வெல்விஷர் வந்து என்னுடைய அண்ணி.
அவங்களுக்கு தான் அவங்களே எல்லாம் ஷேர் பண்ணுவேன், அவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் படித்த பாடங்களே என்னால் ஒழுங்காக எழுத முடியல, நீ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அதை நான் படிக்கவே இல்லை, புக்கு எங்கே இருக்குன்னு என்ன தான் போய் தேடணும். அப்படிங்கும்போது இன்னும் நான் படித்து அதில் பாஸ் பண்ணி முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதனால் எக்ஸாம் நான் எழுதலை அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அதாவது ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உனக்கு டைம் இருக்கு, ஒரு நாள் நைட்டு நீ நினைச்சனா, நம்ம நினைச்சோம்னா ஒரு மலையவே கரட்டி போடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால உன்னால எவ்வளவு முடியுமோ இப்ப படி, எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு, கட்டாயமா அட்டன் பண்ணு, பாஸோ ஃபெயிலோ அப்புறமா பார்த்துக்குவோம் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நான் அன்னைக்கு நைட்டு என்னோட என்னால எவ்வளவு பிஎஸ்சியை கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்து பிஎட் முடித்தேன். பிஎட் முடிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி கணித பட்டதாரி ஆசிரியராக நிற்கிறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு மாச காலம் இருக்கு. அந்த ஒரு மாச காலத்தை ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அதை யூஸ் பண்ண அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் தெரியும். ஒரு விமான நிலையத்துல இருந்து ஒரு ஃபிளைட்டு கிளம்புது, அது போக வேண்டிய ஒரு கோணத்துல இருந்து 1 டிகிரி கோணத்துல விலகி பயணிக்குது. அப்ப அது ஆரம்பத்துல பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியாது. அது பல மணி நேரம் பிறகு அந்த விமானம் சென்று சேர்ந்த இலக்கை நோட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய இலக்கு பல மைல் தூரம் தாண்டி இலக்கை அடைஞ்சிடும். அப்ப 1 டிகிரி கோண வித்தியாசம் தான் பெரிய மாற்றத்தை கொடுக்குது. அப்ப நீங்க ஒரு சின்ன சின்ன மாற்றம், இப்ப பல மணி நேரம் நீ படிக்கிறதுக்கு செலவழிச்சிருக்கலாம், ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரமாவது உருப்படியா படிச்சிருக்கோமா அப்படின்னு நீ யோசிச்சு பார்த்தானா இல்லவே இல்லை, இருக்காது. பல கவனச்சிதறல்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுவோம், படிப்புல முழு கவனம் இருந்திருக்காது. இன்னையில இருந்து மணிக்கணக்காக கூட படிக்க வேண்டாம், 1 மணி நேரம் படிச்சாலும் முழு கவனத்தோட முழு ஈடுபாட்டோட படிப்பேன் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடை ஏற்படுத்திக்கோங்க. அதே மாதிரி காலையில நீங்க வழக்கமா என்ன நேரம் எந்திரிக்கிறையோ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம், அதனால எவ்வளவு முடியுமோ சின்ன மாற்றம், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இருந்து அந்த அரை மணி நேரத்தை முழுக்க நீ படிப்புக்கு மட்டுமே செலவிட்ட அப்படின்னா நிச்சயமாக உனக்கு வெற்றி தான். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு 1 மாசம் படிக்கிறோம், செல்ஃப் கண்ட்ரோலோட செல்ஃப் டிசிப்ளினோட படிக்கிறோம். நீ படிச்ச படிப்பு, நீ இந்த படிப்பின் மூலமாக வாங்கக்கூடிய மார்க்கு உனக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையா நிற்குமோ நிற்காதோ, ஆனா இந்த 1 மாசம் நீ விதைத்த செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு சின்ன பழக்கம் ஒரு 21 நாள் தொடர்ச்சியா செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரெகுலரான பழக்கம் ஆயிடும் அப்படிங்கிறது பெரிய உண்மை. இந்த 1 மாசம் செல்ஃப் கண்ட்ரோலோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு பண்பு கிடைக்கும். நீ வருங்காலத்துல என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த காலேஜுக்கு போய் சேர்ந்தாலும் சரி, என்ன வேலையில இருந்தாலும் சரி, உன்னோட அந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்தா போதும், அது கட்டாயமா உன்னைய வெற்றியை நோக்கி மட்டுமே இழுத்து செல்லும். எனவே மாணவர்கள் அவரவருக்குரிய தனி வழியில் சிறிய விழிப்புணர்வோடு சுய கட்டுப்பாடோடும் சுய ஒழுக்கத்தோடும், இப்ப சமுதாயத்துல நிறைய நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து சுய கட்டுப்பாடு இல்லை, செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. அதை மட்டும் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் மாபெரும் வெற்றி பெறும் மனிதர்களாக வளம் வரலாம். நீங்கள் படித்த பள்ளிக்கும் உண்மை படைத்த பெற்றோர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் நிச்சயமாக நன்மையை தேடி தரலாம். பள்ளிக்கும் பெற்றோருக்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி பெருமை சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தனது வாழ்க்கை அனுபவத்தையே வாழ்க்கையாக வழங்கி மாணவர்களின் வாழ்க்கைக்கு துணை நிற்கும் கருத்துக்களை கூறிய என் பள்ளியின் கணித ஆசிரியை திருமதி டி கலைவாணி MSc BEd அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக உங்களை உற்சாகப்படுத்த ஒரு பாடலை பாட வருகிறார்கள் என் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் திரு பூபதிராஜ் மற்றும் போதீவன். பாடலை பாடி உற்சாகப்படுத்துவோமா? பழகி கரித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கரித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல. ஒண்ணு சேர்ந்து நினைச்சோம் காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. எனக்கான போல் யாரும் இல்ல இந்த பூமியில, எனக்குதான் ஈடே இல்ல. இந்த பூமியில ஜாதியில வேதமில்ல எனக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரை எனக்கு கவலை இல்லை. பாடம் படிச்சதில்ல, நாங்க நம்ம படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல. ஒண்ணு சேர்ந்து சிரிச்சோம் காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல. இந்த பூமியில எனக்குதான் ஈடே இல்ல. இந்த பூமியில ஜாதியில வேதமில்ல எனக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரை எனக்கு கவலை இல்லை. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது ஞாபகமாச்சு. கடந்து போகும் காதல் சென்ற கூட கடந்து போகும் பயணத்தில் பொன் நினைவுகள் நெஞ்சடைக்குமே. வீடு வரை செல்ல துவங்கும் போதும் நெஞ்சில் நண்பர்களின் நினைவு போதும் நண்பர்களை மீண்டும் நினைக்குமே. மெய் துடிக்குமே. ஆயிரம் ஆயிரம் என்ன அலைகள் 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 நெஞ்சோடு வெள்ள வீடுகள் சுமையினோடு மரமே இந்த நினைவுகள் நினைவுகள் கனவே எம் பள்ளியே தூரம் தூரம்
பாடலை பாடி உற்சாகப்படுத்திய மாணவர்களுக்கு நன்றி. விழாவின் அடுத்த நிகழ்வாக தனது கருத்தை பதிவு செய்ய வருகிறார்கள் என் பள்ளியின் மாணவர்கள் திரு மா தங்கவேல். அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிறைவான நினைவுகளுடன் உள்கணிந்த உணர்வுடன் உங்கள் முன் நிற்கிறேன். இந்த வளாகத்தில் கழித்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது. அறிவை மட்டும் போதிக்காமல் அன்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். பாடம் நடத்தும் போது கண்டித்தாலும் அது என் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வழிகாட்டிய ஆசிரியரையும் பாசம் இந்த பள்ளி நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கிறது. நண்பர்களுடன் வகுப்பறையில் சிரித்து மகிழ்ந்த தருணங்கள், விளையாட்டு மைதானத்தில் ஓடித்திருந்த நினைவுகளும், தேர்வு காலத்தில் பதற்றம் என அனைத்து என் இதயத்தில் பசுமையாக உள்ளன. இங்கேயே நாம் கற்றுக்கொண்ட பாடம் கல்வியோடு நின்று விடுவதில்லை, அது வாழ்க்கையை எதிர்கொள்ளும் திறனையும் கொடுத்திருக்கிறது. விடைபெற்று சென்றாலும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் செயல்படுவோம் என்று உறுதி அளிக்கிறோம். இந்த அழகான நினைவுகளை வழங்கிய பள்ளிக்கு நன்றி. ஆசிரியர்கள், நாங்கள் தந்த அனைத்து இன்னல்களையும் பொறுத்து பொறுமையோடு எங்களை வழிநடத்திய ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, நாம் இந்த பள்ளியில் செலவழித்த நாட்களில் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை வாழ்வில் கடைசி வரை நல்ல நினைவுகளாக எடுத்துச் செல்வோம். நம் எதிர்காலம் சிறப்பாக அமைய நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நம் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது சவால்கள் வரும், ஆனால் பயப்படாதீர்கள். உங்கள் திறமை மீது நம்பிக்கை வையுங்கள். கடின உழைப்பு மற்றும் நேர்மைதான் உங்களின் மிகப்பெரிய ஆயுதம். நாம் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பெறக்கூடிய நமது வெற்றியையே மிகப்பெரிய வெற்றியாக கருதுவோம். எப்போதும் நல்ல மனிதர்களாக இருப்போம், கனவுகளை நோக்கி ஓடுவோம், அனைவரும் வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி. தனது கருத்தை பதிவு செய்த என் பள்ளியின் மாணவனுக்கு நன்றி. அடுத்ததாக மற்றும் ஒரு மாணவர் தனது கருத்தை பதிவு செய்ய மிகவும் ஆர்வமுடன் வருகிறார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதல்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து படிக்கிறேன். என்னுடைய பள்ளி படிப்பில் நடந்த மிகவும் சிறந்த அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். வெறும் கற்களாய் கிடந்த எங்களை சிற்பமாக செதுக்கியவர்கள் நீங்கள். அனைத்து ஆசிரியர்களும் கடுமையாக நடந்து கொள்ளாமல் கடுமையாக நடந்து கொள்ளாமல் மாணவர்களிடம் பயம் கலந்த மரியாதையை உண்டாக்கினர். ஆசிரியர்கள் தன் வாழ்க்கை அனுபவங்களையே தொகுத்து பாடமாக கற்பித்தனர். பெயருக்கு முன் வரும் இன்சியலை மட்டும் வைத்துக் கொண்டு வரும் எங்களுக்கு பெயருக்கு பின்னால் பல்வேறு பட்டங்களை சேர்க்க வழிவகுக்கும் அடித்தளமாக விளங்கும் இந்த மேல்நிலை கல்வியில் எண்ணற்ற நிகழ்வுகள் உள்ளன. இந்த கல்வியாண்டில் நண்பர்களுடன் இருந்து மகிழ்ந்த தருணங்கள் பல. ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், கல்வி தாளாளர் மற்றும் உறவின் முறை பெரியோர்கள் அனைவரும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பெரிதும் உதவி செய்துள்ளனர். இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதில் பெருமை கொள்கிறேன். நண்பர்களுடன் சேர்ந்து செய்த அரட்டைகள் பல. ஆசிரியர்களின் தண்டனையை ஆனந்தமாக ஏற்றுக்கொண்ட வகுப்பறையை விட்டு வெளியே நின்று நண்பர்களுடன் உரையாடிய நாட்கள் பல. குட்டி பறவையானது தனது சிறகை விரித்து வானில் பறக்க தயாராகுவது போல பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை தொடங்க இருக்கும் எங்களுக்கு ஆசிரியர்கள்
விழிப்புணர்வை ஏற்படுத்தி உயர்கல்வி பற்றிய அறிவை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பிரிவு உபச்சாரத்தை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே யுவப்ப தலைக்குடி உள்ள பீடிகள் அனைத்தோ புலவர் குழு என்றோருக்கால் சாதாரணி. அதை நாம் இப்பொழுது பின்பற்றி வருகிறோம். நன்றி, வணக்கம். தனது கருத்தை பதிவு செய்த மாணவனுக்கு நன்றி. விழாவின் அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்க வருமாறு என் பள்ளியின் கனிவான கணித ஆசிரியரும் ஊக்கப்படுத்தும் ஆசிரியர்களாகவும் இருக்கும் திரு விஜயராஜ் MSc MT அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருத்தங்கள் இந்து நாடார் உரைமுறைக்கு பாத்தியமான 5 பள்ளிகளின் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும், மேலும் கலைவர்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமையாசிரியர் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி பருவம் என்பது மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான பருவம். இந்த பருவத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, பள்ளி வாழ்க்கையானது எப்போதுமே நினைவு கூறத்தக்கது. பல ஆசைகளோ கனவுகளோ இல்லாமல் பெற்றோரை பிரியும் இயக்கத்தோடு பள்ளியில் நுழைந்த நீங்கள் தற்போது பல ஆசைகளும் பல கனவுகளோடும் இந்த பள்ளி படிப்பை முடிக்கப் போகிறீர்கள். இந்த பள்ளி படிப்பை முடித்து அடுத்ததாக மேல் படிப்பை முடித்து வாழ்க்கை கல்வி என்று அடுத்தடுத்த அளவிற்கு செல்ல வைக்கிறீர்கள். இந்த பள்ளி பருவத்தில் நீங்கள் அனுபவித்த கஷ்டம், நஷ்டம், நன்மை, தீமை அனைத்தையும் பிரித்து பாருங்கள். கஷ்டங்களை மருந்துகளாகவும் இஷ்டமான விஷயங்களை அமிர்தமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வயதில் நல்ல நண்பர்களை உங்களை சுற்றி உருவாக்குங்கள். இந்த நல்ல நண்பன் என்பவன் நமது வாழ்க்கை என்னும் கதாபாத்திரத்தில் முக்கியமான ஒரு ஹீரோனை சொல்லலாம். நல்ல நண்பன் அமைந்தா எதையும் சாதிக்கலாம். நல்ல நண்பன் இல்லை அப்படின்னா வாழ்க்கை என்னும் நாடகத்தில் ஓடாத கடிகாரம் போல் பயனற்றதாகிவிடும். எப்பவுமே நம்ம சுற்றி நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இல்ல, எங்க போனாலும் தான். இப்ப பள்ளி நண்பர்கள் இதே நண்பர்கள் தான் கூட வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது தன்னுடைய மதிப்பெண் வச்சு காலேஜ் எல்லாமே மாறும்பொழுது அங்கே புது நண்பர்கள் உருவாங்க. அடுத்து வேலையில போகும்போது அங்கேயும் புது நண்பர்கள் உருவாங்க. ஸோ நண்பர்களை எப்பயுமே நல்ல நண்பர்களா ஏற்படுத்திக் கொள்ளுங்க. தொட்டலை தூரும் மணக்கேணி மாதற்கு கற்றலை தூரும் அறிவு. ஒரு கிணறு தோன்றும் அப்படின்னா எந்த அளவுக்கு மண்ணை தோன்றமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும். அது போலதான் நமது கல்வியும். எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ கற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க அறிவு வளரும். உழவனிடம் கற்பது வேளாண் கல்வி, பெற்றோரிடம் கற்பது வாழ்க்கை கல்வி, தோல்வியோ தருவது அனுபவ கல்வி, வெற்றியோ தருவது தன்னம்பிக்கை கல்வி, மூட நம்பிக்கை களைவது பகுத்தறிவு கல்வி. இந்த பகுத்தறிவு கல்வி எங்கிருந்து வருதுன்னா நம்ம படிக்கிற புத்தக கல்வி. போ கல்வியை பெறு, கையில் புத்தகத்தை எடு. அறிவு சேரும் போது, சிந்தனை வளரும் போது அனைத்தும் மாறிவிடும். வாசிப்பே விடுதலை. வாசிப்பே விடுதலை. இது யார் சொன்னாங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் சொன்னதுதான். வாசிங்க வாசிங்க, வாசிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பா வரும். ஒரு நிகழ்வு கூட சொல்ல விரும்புறேன். ஒரு இளைஞர் ஒரு ஆவேட்டா
சராசரியா படிக்கக்கூடிய ஒரு மாணவன். பள்ளி படிப்பை கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாரு. குடும்பம் ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். அடுத்ததாக தன்னுடைய காலேஜ் படிப்பு, கல்லூரி படிப்பையும் கஷ்டப்பட்டு தான், ஒரு ஆவரேஜ் தான், ஒரு பாஸ் மார்க்ஸ் ஒன்று தான் முடிக்கிறாரு. முடிச்சு மேல் படிப்பு படிக்கிறாரு. அவர் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்து படிச்சு முடிக்கிறாரு. முடிச்சு வேலைக்கு போனோம். ஆனா வேலைக்கு போற வயதுல கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு திருமண வயது வந்துருச்சு. திருமணமும் பண்ணல. பட் ஒரு மனசுக்குள்ள எண்ணம், நம்ம எப்படியாவது ஒரு அரசு அதிகாரியா ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிக்கிறாரு. பார்ப்பதற்கு ஒரு சுமாராக தான் இருப்பாரு. எத்தனையோ சுற்றி உள்ள நண்பர்களும் சரி, சுற்றி உள்ள மக்களும் சரி, இவன் என்ன வேலைக்கு போக மாட்டான், சும்மா வெட்டியா சுத்தி இருக்கான், இவெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு ஒரு கேலி, கிண்டல், அவமானம், பல தோல்விகள். எழுதிய தேர்வுகள் அனைத்திலும் வந்து தோல்விகள். ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் போவாப்ல, ஃபைனல்ல வந்து ஃபெயில் ஆயிடுவாப்ல. ஸோ இப்படியே காலங்கள் போகுது, வயசும் போகுது. அவருடைய ஏஜும் 6ஆகிற ஸ்டேஜ். அதுக்கு மேல அரசு தேர்வு எழுத முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இருந்தாலும் மனம் தளரல, தேர்வு எழுதுறாரு. இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அவர் பாஸ் ஆகி மதுரையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து உயர் அதிகாரியா பதவியில் அமர்றார். தற்போது பணியில் செவாசியம் ஆயிட்டார். இது வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து ஒரு உண்மையிலே வந்து ரொம்ப அவரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த நியூஸ் கேட்டதுமே. காலேஜில் வந்து நான் மேக்ஸ் குரூப், அவர் வந்து எக்கனாமிக்ஸ் குரூப். பட் விளையாடும் போது தான் பழக்கம். பட் இருந்தாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்ப அவர் வந்து நல்ல உயர்ந்த இடத்துல நல்ல வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு தனக்குன்னு ஒரு ஃபேமிலி, தனக்குன்னு ஒரு குடும்பத்தோட நல்ல செட்டில் ஆயிட்டார். இது வந்து என்ன தெரியும்னா அவருடைய விடாமுயற்சி. விடாமுயற்சி மட்டுமல்ல, தொடர் முயற்சியோட சேர்ந்த ஒழுக்கமான கல்வி. அந்த ஒழுக்கமான கல்வி இல்லைன்னா, ஒழுக்கமான கல்வி இல்லாதது வேறு இல்லாத மரம் போல. வேறு இல்லாத மரம் வந்து பயனற்றது. ஸோ ஒழுக்கம் இல்லாதவன் தன்னையும் இழந்து தன்னை சுற்றியுள்ளவர்களையும் இழந்து விடுவான். ஸோ ஒழுக்கத்தோட படிங்க, கண்டிப்பா வந்து வெற்றி பெறலாம். அடுத்ததா இப்ப நீங்க இன்னொரு 5-6 வருஷத்துல ஒரு அரசு அதிகாரியாகவோ, போலீஸாகவோ, மருத்துவராகவோ, இல்ல சிறந்த அரசியல்வாதியாகவோ, இல்ல உயிரை காக்கக்கூடிய ஒரு சிறந்த விவசாயியாகவோ கண்டிப்பா மாறலாம். அப்படி நீங்க ஒரு உயர் அதிகாரியாக மாறும் பொழுது எந்த இடத்துலையும் சரி லஞ்சமோ எதுவும் வாங்காது. லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாங்குற இடத்துல உங்க தலைமுடி தான் ஏற்படும். லஞ்சம் வாங்காம நெஞ்ச நிமிர்ந்து நேர்மையா வேலை பாருங்க. உங்களால எவ்வளவு உதவிகள் பண்ண முடியுமோ அதை ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம உடலும் மனமும் வலிமையா இருக்கணும். ஆனா இப்ப உள்ள கலாச்சாரம் ரொம்ப வந்து சீரழிஞ்சிட்டே வருது. அதெல்லாம் வந்து ஒரு வருந்தக்கூடிய ஒரு செயல். போதை, அந்த போதை பொருள் ஆனது நம்மளை அடிமையாக்கிறது. நம்மளது அறிவை மணிக்கு விடுகிறது. நம்மளுக்குள்ள எவ்வளவோ திறமைகள் உள்ள இருக்கு. ஆனா அந்த போதைன்ற ஒண்ணு எல்லாத்தையும் அடிச்சு தூளாக்கி தவிடுபடியாக்கிறது. போதைன்னா என்ன? எல்லாம் போதை அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு அடிமையா இருக்கும் அதான் போதை. அது என்ன வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? அதனால உடல் நலமும் மனநலத்தோடும் விடாமுயற்சியோடும் தொடர் முயற்சியோடையும் நீங்க எதை வேணாலும் அணுகுங்க, கண்டிப்பா சாதிக்கலாம். தன்னை யார் சரி செய்து கொள்கிறார்களோ, தன்னை சரியாக பாதையில் திருத்த முயலுகிறார்களோ அந்த மாற்றம் தான் சிறந்த மாற்றம். அதை விட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை. மாற்றம் என்பது மாறாது. சரிங்களா? சோ உங்கள்கிட்ட உள்ள குறைகளை மாத்துங்க. யார்ட்டையும் எவர்கிட்டையும் அவங்களிடம் உள்ள பிளஸ் நெகட்டிவ் ரொம்ப இருக்கும். நான் இதை வந்து பசங்களை எப்பயுமே சொல்லுவேன். நான் இருக்கேன் அப்படின்னா இல்ல கிளாஸுக்கு வரக்கூடிய வகுப்பாசிரியரோ, பாடாசிரியரோ, தலைமை ஆசிரியரோ, இல்ல பிடி சாரோ, இல்ல வெளியிருந்து வரக்கூடிய பங்கன் வரும் யாரா இருந்தாலும் அவங்கிட்ட குறைகள் தான் முதல்ல பார்ப்போம். நம்ம குறைகளை 2வது பாருங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன நல்ல பழக்க வழக்கம் கத்துக்கிட்டீங்க. இப்ப இங்க வந்திருக்கோமா, இப்ப இங்க வந்து
தலைவர் பேசுனாங்க, தாளாளர் பேசுனாங்க, இன்னும் யுவா எல்லாம் பேசுனாங்க, டீச்சர் பேசுனாங்க, நான் பேசுறேன், இன்னும் பின்னாடி பேச ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கிட்ட இருந்து என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க, அதை நீங்க உங்க வாழ்க்கைக்கு பயன்படுமா, அந்த விஷயத்தை மட்டும் எடுக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் சிறப்பாக அமையும். சரிங்களா? டீச்சரோட பேசுனாங்க, அவங்க பிஎஸ்சி மட்டும் தான் சொன்னாங்க, எம்எஸ்சி சொல்ல மறந்துட்டாங்க. எம்எஸ்சியுமே அவங்க இங்க நம்ம கஷ்டம் தான் படிச்சேன், நல்லா தெரியும். ஏன்னா அதே நேரத்தில் நானுமே இங்க தான் எம்எஸ்சி படித்தேன். நான் பிஎஸ்சி பிஎட்டோட அந்த ஸ்கூலுக்கு வந்தேன். உண்மையிலே இந்த பள்ளிக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எந்த ஒரு நிர்வாகத்துக்குமே இங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா இங்க நான் 2 வருஷம் எம்எஸ்சி படித்தேன், அதுக்கடுத்து எம்எட்டும் படித்தேன். எம்எஸ்சி எம்எட்டோட நினைக்கிறேன். நான் வரும்போது பிஎஸ்சி பிஎட் தான். சரிங்களா? அதனால படிப்பை எப்பயுமே கைவிடாதீங்க. படிப்பு யார் உங்க துணை கூட, அதாவது உங்க கூட யார் இல்லைனாலும் நீங்க படித்த படிப்பு கை கொடுக்கும். வரக்கூடிய அரசு பொதுத்தேர்வுல எல்லாருமே நல்ல மதிப்பெண் வாங்கணும். வாங்கி உங்க பெற்றோருக்கும் நமது பள்ளி நிர்வாகத்துக்கும் பெருமை சேர்க்க கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனது வாழ்க்கை அனுபவத்தையும் நண்பனின் சாதனை பகிர்வையும் வழங்கி வாழ்க்கைக்கு தேவையான காலக்கணிதத்தை மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்து வைத்த என் பள்ளியின் ஆசிரியர் திரு மு. விஜயராஜ் எம்எஸ்சி எம்எட் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு திருத்தங்கள் இந்து நாடார் உரையின் முறையின் துணை செயலாளர் திரு ராமர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக குழுவிற்கும், தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாக ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கே விஜய், அஜித், சூர்யா போன்று கலக்கிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கரெக்டாக இருக்கீங்க. அதே போன்று விளையாட்டு போட்டிகளிலும் நடந்து முடிந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு போட்டிகளிலும் ஆண்டு விழாவிலும் சிறப்பாக பங்கு பெற்று சிறப்பாக செய்தீர்கள். அதற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில கல்வி ஒன்றுதான் முக்கியம். அதை விட விளையாட்டு முக்கியம், அதை விட நமக்கு முக்கியம் கல்வி. அந்த கல்விக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும். இது உங்களுக்கு இந்த பீரியடு, இந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, இந்த 1 மாச பீரியடு, மற்ற அதுக்கப்புறம் காலேஜ் 3 வருஷம் எம்எஸ்சி படிக்கிறதுக்கு அது ஒரு 2 வருஷம், 5 வருஷம். இந்த 5 வருஷமும் நீங்க சிறப்பாக கல்வி மட்டுமே குறிக்கோள் படிச்சீங்கன்னா நல்ல பதவிக்கு வருவீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லாவிடில் வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். நீங்க அந்த மரமாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த செடியை ஆடு வளரணும்னா ஆடு கடிச்சுட்டே இருக்கும். அது அந்த ஆட்டுகிட்ட இருந்து தன்னை காத்து வளரணும்னா ரொம்ப சிரமம். அதுபோன்று மாணவர்களாகிய உங்களுக்கு படிக்கும்போது மற்றவர்கள் மாணவர்கள் எல்லாம் நிறைய தொல்லை கொடுப்பாங்க. இந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி மாணவர்கள் விளையாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நீங்க உங்க மனசை சிதற விடாம ஒரு ஒருங்கிணைத்து வீட்டிலேயே உட்கார்ந்து இந்த ஒரு 5 ஆண்டு காலம் மட்டும் நீங்க படிங்க. இதுவரை உங்களுக்கு பேசிக் கல்வி எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் உங்க வாழ்க்கை நினைச்சு ஒரு கலெக்டராவோ ஒரு நல்ல டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. அதனால படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மாணவர்கள் நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு
இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய துணை செயலாளர் திரு ராமர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருத்தங்கள் எதிராளர் உரையின் முறை தர்மகர்த்தா SS நாகரத்னம் அவர்களை சிறிது உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். நல்லா படிக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். நீங்க அரசியல் வரதுக்கு ஒரு மாட்டீங்க. நல்லா கவனமா படிக்கணும். விளையாட்டை நினைக்காதீங்க. விளையாட்டு ஆண்டு வாழ போயிடுச்சு, அவரை விட்டுருங்க. இன்னும் ஒரு மாதம் இருக்கு பரிசை. உங்க வாழ்க்கைக்கு மறக்க முடியாது. அந்த ஒரு நாள் அதை விட்டுட்டீங்கன்னா அர்ப்பணிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை பார்க்கல அப்படின்னு நினைச்சு படிக்கூடாது. அதிக மார்க் வாங்கணும். வாங்கினாலும் காலேஜில் உங்களை கூப்பிடுவாங்க. நீ வாயா உன்னட்டே நேரம் அப்படின்னு சொல்லி நீங்களுக்கு பாஸ் மார்க் வாங்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா குடும்பத்தோட போய் 4 வருஷம் படிங்க. எங்கேயோ போயிடுவீங்க. ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி வேலையை கொடுக்குறாங்க. நல்ல சம்பளத்துக்கு போகலாம். இன்னும் காய்கறி வகுப்புகளை கவனிக்கலாம். கங்கைகளை கவனிக்கலாம். அதனால நல்ல வழியை படிச்சு நீங்க திருப்தியோட வெளியாக வேண்டும். நல்ல வழியா இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசிரியர்களும் சரி, இன்னும் ஒரு மாதத்துக்கு கவனமாக அவங்களை சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகள் போல் அவங்களை பாவித்து சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு நல்ல பையங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, நல்லா படிப்பாங்க. அதனால அவங்க நல்லபடியா நீங்க தான் வழியெடுத்து இருக்கணும். பெண்களை கல்யாணம் படித்து அனுப்பி கொடுப்பது போல அவங்களை அனுப்பி வைக்க வேண்டும். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் பெறப்படுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய தர்மகர்த்தா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருத்தங்கள் எதிராளர் உரையின் முறையின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு A. ஆனந்தராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாணவர்களே, நாம் பிறந்தது முதல் ஒரு 15 வயது வரை வெறும் ஹீரோக்கள் தான். கலைக்கும் மை நிரப்பப்படாத ஹீரோக்கள் தான் பிறந்தபோது. பிறந்த ஒரு 15 வருடங்கள் தாய் தந்தை மற்றும் ஆசிரியர்களால் மை நிரப்பப்பட்ட பேரலாம். இப்போ 15 வருஷத்துல 10வது படிக்கிறீங்க. அதுலேருந்து நீங்கள் நல்லா எழுத ஆரம்பிச்சிடணும். 10வது படிக்கும்போது நல்ல மார்க் வாங்கி நல்ல குரூப் எடுத்து 12வதுல நல்ல மார்க் எடுக்கணும். அதாவது ஒரு 40 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க. 12வது வயசில் 12வது படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்கணும். நல்ல மார்க் எடுத்துட்டு நல்லா காலேஜில் போய் மாவால் வாங்கி அங்கே நல்லா எழுதி ஒரு 21 வயசில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி அல்லது ஒரு பெரிய என்டர்பிரனர் மாறி நல்லபடியாக இந்த வாழ்க்கையை தொடங்கி நல்ல வேலை வாய்ப்பு போய் அதுக்கப்புறம் இவ்வாழ்க்கை அது எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு இந்த 12ஆம் வகுப்பு ஒரு பேஸ். எப்படி ஏபிசிடி படிக்கிறது இப்போ 12வது ஏபிசிடி எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதை நீங்கள் ஆட்சி மட்டும் மறக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் வேறு எந்த துறையிலையோ இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் மறக்க முடியாது. காரணம் என்ன? எல்கேஜி இந்த 3 வருஷத்துல ஏபிசியை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதே போல் 12ஆம் வகுப்புல முதல் திருப்பத் தேர்வு, 2வது திருப்பத் தேர்வு, 3ஆம் திருப்பத் தேர்வு, விழுப்பரிசை இந்த 4 நல்லா படித்து கடைசி வரைக்கும் நல்லா படிச்சிங்கன்னா கடைசி 5 வயது வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே மறக்கக்கூடாது. இந்த 12 வயசுல இருக்கிறது எப்போ கேள்வி கேட்க சொல்ல தெரியும். அது மாதிரி நீங்கள் நல்லா படிக்கணும். படித்து நல்ல நிலைமையில் வேர்ல்டு நீர் வேணும். அதாவது கல்வி பார்வைக்கு எல்லா துறையிலும் நம்ம சிறந்த இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? எப்படி நம்ம தமிழில் இருக்கிட்டா இதெல்லாம் மறக்காது. நாங்கள் நேரத்தில் இப்படி கோர்ட்டு கிளாஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. 5 வரைக்கும் படிக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சோம். இன்னும் எங்களுக்கு உடம்பு வைக்கிலி அப்படின்னா தெரியும். எனக்கு உடம்பு வைக்கிலியா தெரியும். அதனால் இது பேசிக் எல்லாம் மறந்துடுறோம். 50 எவ்வளோ 20 பார்ப்போம். ஏமும் இருந்தும்
உடம்பு வீட்டிலேயே இருக்கு ஊப்பேற்கணும் ஏமன் மீன் தோட்டம் கட்டிடும் டிவிசி கொண்டு என்னாச்சு மறக்கக்கூடாது ஈசி கொண்டு எம்சிசி கூட மறக்கக்கூடாது சரிங்களா? இது மாதிரி எல்லாத்தையுமே எப்போ கேட்டாலும் இப்போ ஏபிசிடி வந்து நம்ம வழக்கக்குள்ளா மாணவர்கள் படிக்க முடியாதுன்னு ஏபிசிடி மறக்க மாட்டோம். அதே மாதிரி ப்ளஸ் டூ என்ன படிச்சுக்கிறோம் படித்த மகத்தில் இதெல்லாம் இருக்குது வேணா எல்லாமே இன்டர்நெட் அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படித்து நல்லா எம்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி எல்லாத்தையுமே நல்லா மார்க் வாங்கணும். நல்லா படிக்கணும், நல்லா இதை மறக்கக்கூடாது. அதாவது ப்ளஸ் டூவில் படிக்கிறது வந்து பசு மரத்தில் இருக்குது ஆணி மாதிரி, அது வந்து கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. சரிங்களா? அது மாதிரி எப்படி தாவரங்களோ விலங்குகளோ இது பற்றினாலும் பொட்டாசியம் பெருமாள்னா என்ன நடுவில் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும், தரவாக இருக்கணும். எப்படி அது வந்து ஊராட்சி ஈர்த்து கொடுதோ அது எல்லாமே நல்லா படித்து ஆழமாக படிக்கணும். வீட்டில் எதுவுமே மாட்டக்கூடாது, ருச்சியாக மாட்டக்கூடாது. சரிங்களா? அது மாதிரி எல்லாம் நல்லா படித்து நல்லா வாசி புரிஞ்சு முழுக்க வருமாறு அது மூலம் கேட்டு நன்றி. வாழ்த்துறை வழங்கிய திரு ஏ ஆனந்தராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது பிரிவு உபச்சாரர்களுக்கு வருகை தந்துள்ள கேஸ்கே பள்ளியின் தாளாளர் திரு APS முருகவேல் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்து நாடார் உடன்முறை தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர், ஆதரவர்கள், கலைமுதல் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். மறக்க முடியும், அதாவது ப்ளஸ் டூவில் படிக்கிறீங்க, இந்த திடல் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள். நான் இந்த ஸ்கூலில் தான் தொடக்கப்பள்ளி 5 வரைக்கும் படித்தோம். நாங்கள் இருக்கும்போது அது இதில் இருக்க புளிய மரங்கள் இப்போ எல்லாம் வேப்ப மரம் மாறி இங்கே மலை நினைவுகள் இன்னும் வந்தால் இருக்கும். அதெல்லாம் கூரை கட்டணமாக இருந்துச்சு, இன்னைக்கு அடுக்கு மாடி கட்டணமாக மாறி. இது மாற்றங்கள் வந்து எழுந்துகிட்டே இருக்கும், நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட விஜயராஜ் சாருக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக. அவங்களுக்கு அறிவுரை, நீங்கள் கொடுக்குற அறிவுரை நீங்க நான் ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் இப்படி இருந்து பேசுகிற அளவுக்கு இருக்கும். அதுதான் அவங்களுடைய விருப்பம். என்கிட்ட படித்த மாணவர்கள் சொல்றது அவங்களுக்கு கிடைக்க பெரிய பிடிக்கும். நீங்கள் குருநாதர் பார்த்தீங்கன்னா மேலே வந்தா சிறப்பாண்டி இருந்தீங்கன்னா வந்து அந்த அளவு கையில் கொடுத்து பாராட்டும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் நாம் அவங்களுக்கு பெரிய கைமாறார்கள். எங்கள் செயற்கை அருமையாக சொன்னார், ஆத்திரப்படுறாங்க புதுசாக தொழில் தொடங்க எல்லாருக்கு. அது ரொம்ப கஷ்டமான வேலையப்பா, எல்லாம் பண்ணுங்க, ஐடி ஃபீல்டு போயிருங்க. இல்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பா வரலாம், தவறே கிடையாது. ரிஸ்க் எடுக்கல போதும் சொன்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னா போயிடலாம். ஆனா அவர் சொன்னது ஒண்ணு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கு. ஆண்டர்பிரனர்னா நம்ம கை மேல இருக்கணும், ஏன்னா சம்பளம் கொடுப்போம், அதெல்லாம் சம்பளம் வாங்குறது கீழே அப்படி இல்லை, எல்லாம் பேங்க்ல வந்துருக்கு, அதனால வாங்க வேண்டியது. அதனால நான் என்னுடைய அட்வைஸை நல்லா படிச்சுட்டு, படிப்பு கல்விங்கிறது வந்து நமக்கு தேவையானது, நாலேஜை வளர்த்துக்கணும். இன்னும் நீங்க இப்பதான் ப்ளஸ் டூ, இன்னும் 3 வருஷம் காலேஜுக்கு போனோம். அந்த 3 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜையும் ஹிந்தி நாலேஜையும் வளர்த்துக்கிட்டா யாருக்கு எப்படி வாய்ப்புகள் வரும்னு தெரியாது.
போய் வடமாநிலமோ இல்லை அதர் கண்ட்ரிஸோ போனோம்னா இங்கிலீஷ் வந்து நமக்கு கண்டிப்பாக வேண்டியிருக்கு. நாங்கள் இப்போ அனுபவத்தை உணர்றோம். ஆனால் வளர்ந்த போல ஒன்றும் செய்ய முடியாது. கல்விக்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த ஏஜில் நீங்கள் படிக்க ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஹிந்தியும் படிச்சீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டராக பிறகு உங்களுடைய நிலைமையே வேறமா இருக்கும். உங்களை தேடி பல கம்பெனிகள் வரும், இல்லை நீங்கள் தேடி போக வேண்டியிருக்கோம். கையில் நீங்கள் படிக்கும்போது நல்லா என்ட்ரில் ஸ்பீச் நல்லா கொடுத்தீங்கனாலே கம்பெனிக்காரங்க உங்களை உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படிப்போடு சேர்ந்து இந்த 2 மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்க, சிறப்பாக இருக்கும். ஆந்திரப்பிரனர்ங்கிறது வந்து எளிமையான வேலைகள் கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக படிக்கலாம், எந்த ஒலியும் கிடையாது. ஃபீஸ் கட்டுறது அப்பா பார்த்துக்க போகிறாங்க, சாப்பிட்றது அம்மா பார்த்துக்க போகிறாங்க. நமக்கு படிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதனால் உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிப்பில் இருக்கட்டும். ப்ளஸ் 2ல நல்லா மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய காலேஜுக்கு போக வாய்ப்பு இருக்கும். அந்த காலேஜில் எளிமையான கட்டணத்தில் அவங்களால சேர முடியும். இல்லைன்னா அதிக பணம் கொடுத்தா சேர வேண்டிய காலகட்டங்கள் ஒன்று வரும். சிறப்பாக ஒரு இன்னும் நல்லா போனால் 20 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 நாளில் சிரமம் பார்க்காம 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 6 மணி வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மையே வேறமாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் உட்காந்து மூடியை திறந்த உடனே நம்ம மைண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நினைவு அலைகளாக இருக்கும். ஆனால் மனசு எதிர்க்க விடாது, படிக்க விடாது. ஆனால் யோசிக்காமல் உங்கள் பெற்றோர்கள் காப்பி போட்டு கொடுத்து ஒரு 4 to 6 படித்து பார்த்தீங்கன்னு நீங்கள் மிக சிறப்பாக இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்று. சிறந்தா படித்து நல்லா மதிப்பெண் எடுத்து கொடுத்து நீங்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கணும். உங்கள் பள்ளி தாளாளர் என் நண்பர் 8 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கிறாப்புல, கொசு கடிச்சாலும் பரவாயில்ல ஆகும். டீச்சர்ஸில் இப்படி சொல்லிக் கொடுங்க, அப்படி சொல்லிக் கொடுங்கன்னு மோட்டிவேஷன் கொடுக்குது. நீங்கள் எதுக்கு நீங்கள் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா கலைஞர் பள்ளியுடைய பேர் மிக சிறப்பாக இருக்கும். அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இவ்வளோ ஒரு அருமையான இந்த பாலத்துக்கு பேர் சிங்கார தோட்டம்னு நீங்கள் பேர், அதில் பூத்திருக்க பூக்கள் நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணிய நல்லா சிறந்த தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் கொடுத்து நல்ல கல்லூரிக்கு செய்யுங்க. அங்கே கலைமகளில் படித்த பையன்கிற ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் என்று கூறி செஞ்சு